ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தியானிப்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அப்போனா அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன். அப்போனா ஆயுதம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் தேவ நாமம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமாகிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகிறது. இப்போனா தேவ பிள்ளைகள், உங்களுக்கு வருகிற அரணான பிரச்சனை, அரணான பாடுகள், அரணான துக்கங்கள், இதை மேற்கொள்ள நாம் ஒரு தேவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக இருக்கிறது. இந்த நாமத்தை நாம் அறிக்கையிடுவோம். 2வது வார்த்தை சொல்ல வேண்டும். வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடு, வியாதிகள் சுகமாகும், அற்புதங்கள் நடக்கும். வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்க தான் நம்மளுக்குள் இருந்து அந்த ரேமா வார்த்தை புறப்படும். பிரச்சனைக்கு வார்த்தை தான் நம்மளுக்கு பலன். பிரச்சனைக்கு வார்த்தை தான் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த வார்த்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் மாற வேண்டும். 3வது பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் எது? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மளுக்கு நம் அரண்களை மேற்கொள்ள பலனை கர்த்தர் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும். வருகிற பிரச்சனை மேற்கொள்ள நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகள் எப்பொழுது சோர்வு வந்தாலும், அரண் போல பிரச்சனை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எல்லா அரண்களை நிர்மூலமாக்குறவர்களாய் மாற வேண்டும். 4வது இயேசுவின் இரத்தத்தை சொல்ல வேண்டும். இயேசுவின் இரத்தம் சர்வ வல்லமை உள்ள இரத்தம். இயேசுவின் இரத்தம் சொல்லும் பொழுது எல்லா பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். இந்த வார்த்தை சொல்லும், இரத்தத்தை சொல்லும் பொழுது அற்புதங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறார். இப்போனா நம்மளுடைய அரண் போல பிரச்சனை கர்த்தர் மாற்ற நாம் இந்த போராயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளுவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள், தியானிங்கள். God bless you.